என்னடா மாப்பிள்ள பையன் படிக்கிறானா? படிக்கிறான்டா. என்ன பண்ண, அவனை மண்ணுகிட்ட மட்டும் விடாம பாத்துக்கணும். ஏ, போய் படிக்கிற வேலையை பாடுறா. வந்துட்டா மாடு மேய்க்க. உன் அப்பான்றதுனால தானே என்னை விடலை. இதுவே ஏன் அப்பானா என்னை விட்டுருப்பார்ல. விட்றா பார்த்துக்கலாம். உனக்கு தான் எதுவும் வாய்க்கல, அப்புறம் ஏன்டா? சார், நம்ம அடுத்த டார்கெட். தனியா பேசணும். எல்லாம் நம்ம பசங்க தான் சார், நீங்க சொல்லுங்க. உங்க ஊர்ல தான் எங்க கம்பெனி வருது, அதனால உங்க ஊர்ல இருக்க எல்லா நிலமும் எங்களுக்கு வேணும். விவசாயத்துல எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அதை விட டபுளா தரோம். பத்தாக்குன்னு வீட்டில் ஒருத்தருக்கு எங்க கம்பெனில இருந்து வேலை தரோம். பத்திரத்தில் சைன் போடுங்க. நம்ம ஊர் அழிக்க புதுசாக ஒரு கம்பெனிக்காரன் வந்திருக்கான். அது என்னன்னு பாருடா. அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் அனுப்பு, பார்த்துக்கலாம். உங்கள் இடத்துல தான் எங்கள் கம்பெனியோட மெயின் யூனிட் வருது. உங்கள் வீடும் நிலமும் எங்களுக்கு வேணும். எல்லாத்த விட அதிகமாக பணம் தரோம். சித்தப்பா வேணாம். ஏய் ஐயா, விட்டுருங்க ஐயா. நானே படத்தில் கைது போட்டுருங்க ஐயா. விட்டுருங்க ஐயா. தம்பிக்கிட்ட இனி நான் யாருன்னு சொல்லலையா? இல்லை. படிடா. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் என் நிலத்துல உழவும் இருக்கணும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குட்டி குடும்பம் ஊரே பொறாமப்படுற அளவுக்கு விவசாயம் பண்ணிட்டு வந்த பரம்பரை நம்மளோட இது. அப்போதான் நீ பூமியில் முதலாக கால் எடுத்து வச்ச அந்த நொடி, எனக்கு அப்புறம் விவசாயம் பண்ண ஒருத்தன் வந்துட்டான்னு கிடச்ச நிம்மதி. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. ஊருக்கே நல்லது நடக்கும்னு ஊர் மக்கள் செஞ்சது ஊருக்கே அன்றைக்கி வினையாக முடிஞ்சுது. ஊரில் இருக்கிற ஆடு மாடும் கோழி எல்லாமே இறந்துருச்சு. விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருந்தாங்க. மண்ணையும் இழந்து விவசாயத்தையும் இழந்து தவிச்சிட்டு இருந்த தருணம் இது தெரியாத ஊர் மக்கள் பொய்யான விஷயத்தில் உண்மைன்னு நம்பி அவங்க அடையாளத்தையே இழந்து எல்லாத்தையும் இழக்கிற நிலைமைக்கு வந்தாங்க. கம்பெனி தான் காரணம்னு நான் கண்டுபிடிச்சதும் என்னால் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லலான்னு போனேன். அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் இருக்காது. உங்கள் அப்பா கதை முடிஞ்சு. இந்த
எதுக்கு வாழ்கிறேன்னே தெரியாமல் இருந்தேன். இப்போ தான் தெரியுது எதுக்காக வாழ்கிறேன்னு. இதுக்கு மேல எல்லாம் முடிச்சிட்டேன் சாமி, பாத்துக்க. வணக்கம் சார், எங்கள் ஊரை அழிக்க வந்த கம்பெனி பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது சார். இந்தாங்க. இதில் சைன் மட்டும் போட்டால் போதுமா சார்? உங்களை நம்பி தான் சார் இருக்கோம். நீங்கள் தான் எப்படியாச்சும் எங்களுக்கு நல்லது பண்ணணும். போயிட்டு வாங்க சார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த சின்ன பசங்க பேச்சை கேட்டு மதிப்பிற்குரிய கோர்ட் நடத்தி எங்கள் நேரத்தை செலவழிக்கணுமா மயிலாட்? ப்ரூஃப் எல்லாம் முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டோம் சார். ஒரு வாய்ப்பு கொடுங்க மயிலாடு. நம்மளோட உயிரும் இந்த மண்ணோட உயிரும் உங்கள் கையில தான் இருக்கு. வாய்ப்பு தர்றேன். வாய்க்கா தண்ணியை கட் பண்ணியாச்சு சார். இனி அந்த பொடி பையனால் ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி தானே வரல, மழையே வர வச்சிடலாம் விடு. கொஞ்சம் இங்கே பாரு. நம்மளால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது சார். மழையே வர வச்சுட்டான் சார் அவன். அவங்க அப்பனை பொடுத்தல் மாதிரி அவனை பொடுத்தல். பென்ட்ரைவ் குர்ரா. கொடுக்க முடியாது. சரிடா. இவங்கக்கிட்ட ப்ரூஃபே இல்லை மயிலாடு. இதுக்கு மேலே கோர்ட்டோட நேரத்தை வீணாக்க வேணாம். ப்ரூஃப். உங்களை மாதிரி சின்ன பசங்க நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும்னு எதிர்ச்சிட்டிங்கப்பா. உங்கள் வயசு பசங்க யாருன்னு காமிச்சிட்டிங்கப்பா. ஜெயிச்சிட்டிங்க தம்பி. இத்துடன் கோர்ட் நிறைவடைகிறது. டேய் எப்பட்றா? சும்மா பண்ணது ஹெல்ப் பண்ணிடுச்சு, எதிர்பார்க்கல.